Hi students, how are you? I am your accounts miss. Today we are going to see in third chapter how to calculate interest on capital and interest on drawing of the partners. First, how to calculate the interest on capital. The interest on capital is the interest allowed on capital of the partners. So interest on capital is allowed on the capital. At the meantime, the rate of interest of capital is generally agreed by the partners is mentioned in the partnership deed. So every partner should agree. At the meantime, in partnership deed also they should mention. No interest is allowed on the capital of partner when if it is specifiedly mentioned in the partnership deed. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜென்ரலாக எப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருந்தால் கொடுப்பாங்க. பார்ட்னர்ஷிப் டீடில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வென் த ஃபர்ம் இன்கர் லாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ஒரு வேளை அந்த ஃபர்முக்கு அந்த இயர் நமக்கு ப்ராஃபிட் வரல, லாஸ் தான் வந்ததுன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. இஃப் there is insufficient profit, the meaning is same. insufficient profitனாலும் போதுமான அளவு லாபம் இல்லாத பட்சத்தில் the net profit is less than the amount of interest on capital, the interest on capital will not be provided, but the profit will be distributed among the partner their capital ratio. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது, போதுமான அளவு ப்ராஃபிட் இல்லாத பட்சத்துலேயும் என்ன செய்ய முடியாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஒன்று கம்பெனிக்கு லாஸ் வந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தர முடியாது, அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் தர முடியாது. ஆனால் அந்த ப்ராஃபிட் என்ன செய்யலாம், அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் நம்ம அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஹவு டு ரைட் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்னா டிபெண்ட் அப்பான் த மெத்தட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். சப்போஸ் தே ஆர் மெயின்டைனிங் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், த ரிவர்ஸ், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். Interest on capital. The formula is amount of capital into rate of interest per annum into period of interest. So total capital into rate of interest into period of month. See the notes. எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் அட் த எண்ட், எப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தருவாங்க, இயர் எண்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆட் ட்ராயிங்ஸ், அதாவது ஒரு வேளை இன் பிட்வீன் நம்ம ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா அந்த ட்ராயிங்ஸ் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். லெஸ் ப்ராஃபிட், அதாவது ஏதாவது நமக்கு ப்ராஃபிட் வந்திருந்தால் அதை என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் ரியல் கேபிட்டல் இன் த பிகினிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பிகினிங் கேபிட்டல் கிடச்சிரும். அதன் மேலே நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். லெட் வி see through the sum. Mannan and Ramesh sharing profit and loss in the ratio of 3:1. The capital on 1st April 2017 was 80,000 for Mannan and 60,000 for Ramesh, and their current account shows a credit balance of 10,000 and 50,000. Calculate interest on capital at 5% for the year ending 31st March 2018 and show the journal entry. ஸோ மொத்த ரெண்டு பார்ட்னரு அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க, 3:1 பிரிக்கிறாங்க. அவங்களுடைய கேபிட்டல் 80,000 and 60,000. நமக்கு வேண்டியது இதுதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், see the solution. Calculation of interest on capital. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா, கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு மன்னனுடைய கேபிட்டல் எவ்வளவு, 80,000.
So 80,000 into 5% na how to write 5 by 100. So 44,000. Then interest on Ramesh. அவருடைய கேபிட்டல் எவ்வளவு 60,000. 60,000 into 5 by 100 amount எவ்வளவு 3,000. That's all. Interest on capital கண்டுபிடிச்சாச்சு. We know very well how to write the journal. So first interest on capital account debtor to Mannan current account, Ramesh current account. Okay, Mannan current account, Ramesh current account. Total வந்து நம்ம டெபிட்ல காமிக்கணும். Then closing entry. Profit and loss appropriation account debtor to interest on capital account. 7,000, 7,000. Are you understand? Now, Anthony and Akbar were partners who shared profit and loss in the ratio of 3:2. The balance in their capital amount, that is account, on 1st January 2018 was Anthony 60,000, Akbar 40,000. The 1st April 2018, Anthony introduced additional capital 10,000. Akbar introduced additional capital 5,000. So interest on capital 6%. Every year the account closed at 31st December 2018. இதுதான் சம். மொத்த ரெண்டு பார்ட்னர் ஆண்டனி அண்ட் அக்பர். ரேஷியோ 3:2. ரெண்டு பேர் ஜான்வரியில் கொண்டு வர பிகினிங் கேபிட்டல் எவ்வளவு 60,000, 40,000. இன் பிட்வீன் ஏப்ரலில் ரெண்டு பேரும் கொண்டு வர அடிஷ்னல் கேபிட்டல் 10,000, 5,000. 6% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிசம்பர் மந்த்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சொல்யூஷன் பாருங்கள். Calculation of interest on capital. First யாருடையது? Interest on Anthony's capital. நமக்கு தெரியும் ஓப்பனிங் கேபிட்டல் 60,000. ஓப்பனிங் கேபிட்டல்னால் என்ன அர்த்தம்? ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த கேபிட்டலில் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 60,000க்கு 6%, 1 இயருக்கு 3,600. பட் அடிஷ்னல் கேபிட்டல் அதே பர்சன் கொண்டு வராரு. எப்போ கொண்டு வராங்க? ஏப்ரல் மந்த்து கொண்டு வராங்க. ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் எத்தனை மந்த் வரும்? 9 months வரும். ஸோ 10,000 rupees அடிஷ்னல் கொண்டு வராரு. 10,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹவு மச்? 6%. ஸோ 6/100 இன்ட்டு இந்த 9 month எப்படி வந்ததுன்னா ஏப்ரல் டு டிசம்பர். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 months. ஸோ 9/12 போட்டிங்கன்னா 450 வருது. ஸோ டோட்டலாக ஆண்டனியோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 4,050. த சேம் வே அக்பருடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அவர் ஜான்வரியில் போட்ட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 40,000. 40,000க்கு 6% போட்ட அமௌண்ட் எவ்வளோ வருது? 4,800. அவரும் என்ன செய்கிறாரு? ஏப்ரல் மந்த்து தான் அடிஷ்னலாக எவ்வளோ கொண்டு வராங்க? 5,000 கொண்டு வராங்க. 5,000 கொண்டு வராங்க. சரியா? அப்போ அந்த 5,000க்கு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6/12. ஸோ 150. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 150. ஸோ ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள்? 2,550. இப்போ இதில் வந்து பாருங்கள், அக்பருக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிற வேர்டே இல்லை பாருங்கள் சம்மில். அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஆண்டனி இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 10,000. ஸோ ஆண்டனி தான் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அடிஷ்னலாக? ஏப்ரலில். அக்பர் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 5,000 டியூரிங் த இயர்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மந்த்தை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? 6 monthன்னு எடுத்துக்கிறோம். அதாவது மந்த்து ஸ்பெசிஃபைடாக சொல்லலைன்னா எப்போவுமே எப்படி கால்குலேட் பண்ணணும்? 6 monthக்கு தான் கால்குலேட் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் வந்து அக்பருக்கு 6 monthன்னு எடுக்கிறோம். புரியுதா? ஸோ டோட்டல் எவ்வளோ? 2,550. ஸோ இவங்களுக்கு தெரியும். அப்போ ஓவரால் டோட்டல் வந்து ஆண்டனிக்கு 4,050, அக்பருக்கு 2,550. From the following balance sheet of Subha and Sudha who share profit and loss equally. அப்போ ரேஷியோ என்ன வரும்ப்பா? 1:1. ஆஃப்னா என்னப்பா வரும்? 1:1. Calculate interest on capital at 6%. இயர் வந்து என்னது? 31st December 2017. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், சுபா அண்ட் சுதாவுடைய கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? drawing of Subha and Sudha during the year 2,500 and 3,500. The profit earned during the year 15,000. இதுதான் சம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுங்கள்? பர்டிகுலர் சுபா
அண்ட் சுதா. க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தெரியும். இவங்க சுபாவுக்கு 15,000, சுதாவுக்கு 20,000. மைக்கன்ல ஒரு ஃபார்மேட் பார்த்தேன் இல்லையா, ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் வந்தால் என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். இந்த சம்மில் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சுபாவுக்கு 2,500, சுதாவுக்கு 3,500. ஸோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ சுபாவுக்கு எவ்வளோ வருது, 17,500, அகெயின் 23,500. இப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 15,000, மொத்தத்தில் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் டியூரிங் த இயர். அப்போ இந்த 15,000 ரெண்டு பேருக்குமே சேர்ந்தது. எப்படி பிரிக்கணும், அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, தே ஆர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலி. அப்போ 50,000 ஈக்குவலாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 7,500, 7,500. இப்போ இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். சுபாவுக்கு 10,000, சுதாவுக்கு 16,000. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுபா கேபிட்டல் எவ்வளோ, ஓப்பனிங் கேபிட்டல் 10,000 இன்ட்டு 6/100, 600. அதே மாதிரி சுதாவுக்கு 16,000 இன்ட்டு 6/100, அமௌண்ட் எவ்வளோ வருது, 960. ஓகே, த நெக்ஸ்ட் சம், A and B contribute rupees 4 lakhs and 2 lakhs respectively as capital. The respective share of profit is 3:2 and the profit before interest on capital of the year is 27,000. Compute the amount of interest on capital in each of the following situation. If the partnership deed is silent, if interest on capital at 3%, if the partnership deed allowed interest on capital at 5%. இதுதான் சம். அதாவது A and B ரெண்டு பார்ட்னர், ரெண்டு பேருடைய கேபிட்டல் கொடுத்துட்டாங்க 4 lakh and 2 lakhs. அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க, 3:2. அவங்களுக்கு இருக்க ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட் எவ்வளவு, 27,000. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒருவேளை பார்ட்னர்ஷிப் டீடு சைலண்ட் ஆஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்படின்னா என்ன அர்த்தம், பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லலைன்னா, சைலண்ட்னா என்ன அர்த்தம், சொல்லலை. அப்போ நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவீங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் டீடில் சொன்னால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, வெரி குட், கொடுக்க மாட்டோம். ஸோ த ஆன்சர், the interest on capital will not be allowed as the partnership deed is silent as to the interest on capital. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட்டாக இருக்கிறதுனால, தட் மீன்ஸ் மென்ஷன் பண்ணாததால் we cannot provide interest on capital. So what is the second situation? If interest on capital at 3% is allowed as per the partnership deed. ஒருவேளை பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3% சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், 3% இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏவுடைய கேபிட்டல் எவ்வளவு, 4 lakhs. 4 lakhsக்கு 3% எவ்வளோ வருது, 12,000. பி எவ்வளவு, 2 lakhs. 2 lakhsக்கு 3% எவ்வளோ வருது, 6,000. ஸோ நம்ம டோட்டலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் எவ்வளோ செலவாகுது பாருங்கள், 18,000. நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, 27,000 இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்க 27,000லேருந்து 18,000 நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதா? அஃப்கோர்ஸ் முடியும். ஸோ சின்ஸ் தர் இஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், போதுமான அளவு ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்கிறதால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட், நம்மளால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். இதுதான் செகண்ட் சுச்சுவேஷன். இப்போ தேர்ட் ஒன், if the partnership deed allowed interest on capital at 5%, ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ பாருங்கள், அதே மாதிரி 4 lakhsக்கு 5% போட்டால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள், 20,000. 2 lakhsக்கு 5% எவ்வளோ வருது, 10,000. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டியது வருது, 30,000 அவுட் ஆஃப் 27. நம்ம கையில் இருக்கிற ப்ராஃபிட்டே எவ்வளவு, 27,000 தான். நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாது. ஸோ த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், போதுமானதாக இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த ப்ராஃபிட் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். எந்த ரேஷியோவில், கேபிட்டல் ரேஷியோவில், தட் இஸ் 2:1. ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 3 mark கொஸ்டின்.
Now we are going to see interest on capital. So interest is charged on the drawings made by the partners only when there is an agreement among the partners in this regard. So drawings, interest on drawings பற்றி அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing நம்ம என்ன செய்ய முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அதனுடைய ஜேர்னல் பாருங்கள். First one, partners capital account or current account debtor to interest on drawings. The same way, partners capital and current account debtor to interest on drawing. Closing entry என்ன வரணும், interest on drawing account debtor to profit and loss appropriation account. ஓகேவா? ஸோ interest on drawing account debtor to profit and loss appropriation account. So how to calculate the interest on drawings? The first method, direct method. டைரக்ட் மெத்தட் நத்திங் பட் வெரி சிம்பிள். நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவோ ட்ராயிங்ஸு அதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேட்டு பீரியட், தட் இஸ் மந்த். நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம் அதே மெத்தடில் போட்டால் அதுதான் என்னது டைரக்ட் மெத்தட். நம்ம அதில் ஒரு சம் பார்க்கலாம். Velan is a partner who withdraw rupees 20,000 on 1st April 2018. Interest on drawing is charged at 10%. Calculate interest on drawing 31st March 2018 and pass the journal entries assuming fluctuating capital method. இப்போ ரொம்ப சிம்பிளானது. நம்ம எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நமக்கு ட்ராயிங்ஸு 20,000, ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. ஸோ 10/100. மந்த் பாருங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணுறாங்க, ஏப்ரலா? ஓகே, ஏப்ரல்னா என்ன வரும் நமக்கு, எத்தனை மந்த் வரும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 9 மந்த்ஸ் வரும். ஸோ 9/12 நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது 1500. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் போடுவோம்? ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி வரணும், வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட். வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஏன் நம்ம இங்கே கரண்ட் அக்கௌண்ட் போடலைன்னா இதுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்யூம் தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் போடுவோம், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 1500. தென் க்ளோசிங் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு profit and loss appropriation account, the same amount 1500. That's all. It is one 2 mark question. Okay va? For next sum part, Arun is a partner in partnership firm. As per the partnership deed, interest on drawing is charged at 12% per annum during the year ended 31st December 2018. But date அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது மார்ச் 1st எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க 6000, ஜூன் 1st 4000, செப்டம்பர் 1st 5000, டிசம்பர் 1st 2000. Calculate the amount of interest on drawings. இப்போ இதுக்கு சல்யூஷன் எப்படி வரும்னு பாருங்கள். நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று நம்ம டைரெக்டாக எப்போதும் மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ வித்ட்ராயல் ஆன் மந்த், ஃபஸ்ட்டு எப்போ மந்த்து கொடுத்துருக்காங்க, மார்ச் 1. அவங்க என்ன மந்த்து கொடுத்துருக்காங்களோ அது லைனாக நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1. அதே மாதிரி மார்ச் மந்தோடைய அமௌண்ட் எவ்வளவு 6000, தென் 4000, 5000, 2000. நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் 12%, எல்லாத்துக்கும் சேம் 12%. மந்த்து மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படி, மார்ச் டு டிசம்பர் எவ்வளோ வரும் 10 மந்த், ஜூன் டு டிசம்பர் 7 மந்த், செப்டம்பர் டு டிசம்பர் 4 மந்த், தென் டிசம்பர் 1st 1 மந்த்துக்கு மட்டும் பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் 1 அவங்க வித்ட்ரா பண்ணுறதால 1 மந்த். நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 600, தென் 280, நெக்ஸ்ட்டு 200, லாஸ்ட் 120. ஸோ டோட்டல் எவ்வளவு 1100. இதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இது ஒரு 2 மார்க்ஸ் சம். ரொம்ப சிம்பிளானது. அவங்க மந்த் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டியூரேஷன் மட்டும் கால்குலேட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இது ஒரு 2 மார்க்ஸ் சம். அதாவது ராஜன் இஸ் அ பார்ட்னர் who withdraw rupees 30,000 during the year 2018. Interest on drawing is charged at 10% per annum. Calculate the interest on drawing on 31st December 2018. இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, drawings amount 30,000, percentage 10%, year end 31st December. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ வந்து வித்ட்ரா பண்ணாங்கன்ற மந்த்து கொடுக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மந்த் மென்ஷன் பண்ணலன்னா வி ஆர் அஸ்யூமிங் தட் இஸ் 6 மந்த், அவ்வளோதான்.
நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது 30,000 அமௌண்ட்டுக்கு 10% 6 மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள் 1500. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு. இது ஒரு 2 மார்க்ஸ் சம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னா ப்ராடக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் மெத்தட். லெட் வி see the sum. Anbu is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawing is charged at 12% per annum during the year ended 31st December 2018. March 1st, June, September, December கொடுத்துட்டாங்க. Calculate the amount of interest of drawing by using product method. இப்போ நம்ம என்ன பண்ணணும், as it is உங்களுக்கு கொடுத்துருக்க டேட் ஆஃப் ட்ராயிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டு லைனாக எழுதியாச்சு. March 1, June 1, September 1, December 1. அமௌண்ட் வித்ட்ராயல் இதுவும் இன்ஃபர்மேஷன் சம்லே இருக்குது. 6,000, 4,000, 5,000, 2,000. இந்த பீரியட் மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் எத்தனை, அதாவது மார்ச்லேருந்து லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் எத்தனை மந்த் வரும், 10 months வரும். அக்கௌண்ட் டிசம்பரில் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. தென் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 month. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 month. டிசம்பர் 1லேருந்துனா வெறும் 1 month தான் வரும். இதுதான் பீரியட் அப் டு டிசம்பர் 31st. தென் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்னா அமௌண்ட் இன்ட்டு த பீரியட் எத்தனை மந்த் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரதுக்கு பேர் தான் என்னது ப்ராடக்ட். ஸோ 6,000 into 10 60,000, 4,000 into 7 28,000, 5,000 into 4 20,000, 2,000 into 1 2,000. ஸோ டோட்டல் எவ்வளவு 1,10,000. இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. 1/12னா நமக்கு வேண்டியது 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நமக்கு தெரியும் சம் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு 1,10,000. பர்சன்டேஜ் 12%. we need per 1 month. So 1/12. The answer will be 1,100. Are you clear? It is one 3 marks sum. That's all students, this week video class. Okay, we will meet on the next video. Until goodbye.